4.3 கொஸ்டின் நம்பர் 19. ஒரு ஆணுக்கு 4 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் என 7 உறவினர்கள் உள்ளன. அவர் மனைவிக்கு 3 பெண்கள் மற்றும் 4 ஆண்கள் என 7 உறவினர்கள் உள்ளன. ஒரு ஆணுக்கு 4 பெண்கள் 3 ஆண்கள் சொல்லி 7 உறவினர் இருக்காங்க. அதே மாதிரி அவருடைய மனைவிக்கு 3 பெண்கள் 4 ஆண்கள், அவங்களுக்கு 7 பேர் உறவினர். ஒரு இரவு விருந்திற்கு 3 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் அழைக்கும் போது, ஒரு நைட்டு விருந்து வைக்கிறாங்க, அதுக்கு 3 பெண்கள் வரணும், 3 ஆண்கள் வரணும். ஆணின் உறவினர் 3 பேர் மற்றும் அவரோட மனைவியின் உறவினர் 3 பேர் என்றவாறு விருந்தில் கலந்து கொள்ள எத்தனை வழிகளில் அமைக்கலாம்? ஆணோட உறவினர் 3 பேர் வரணும், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அதே மாதிரி பெண்களோட உறவினர் 3 பேர் இருக்கணும், அவங்களும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஆனால் மொத்தம் விருந்துக்கு அழைக்கக்கூடியவர் 3 ஆண்கள் 3 பெண்கள் வரணும். அந்த மாதிரி எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆண்களின் உறவினர் 3 ஆண்கள் 4 பெண்கள் இருக்கிறாங்க. பெண்களோட உறவினர் 4 ஆண்கள் 3 பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு வழி சொல்லலாம், 3 பேருமே ஆண்களில் 3 பெண்களை எடுக்கலாம், பெண்களில் 3 ஆண்கள் இருக்கலாம். இது ஒரு வழி. ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா 3 ஆண்களில் 3மே ஆண்களாக இருக்கலாம், பெண்களில் 3மே பெண்களாக எடுத்துருக்கலாம். இது ரெண்டாவது வழி. மூணாவது வழி பார்த்தீங்கன்னா ஆண்களில் அவங்களுடைய 2 ஆண்களும் 1 பெண்களும், இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் உறவினரில் 1 ஆண்களும் 2 பெண்களும், அப்போ கூட்டினேன்னா 3 வந்துடும். அப்படி இல்லைன்னா ஆண்கள் உறவினரில் 1 ஆணும் 2 பெண்ணும், பெண்கள் உறவினரில் 2 ஆணும் 1 பெண்ணும். இந்த தான் வழிமுறைகள் இருக்கும், வேறு வழிமுறைகள் இருக்காது. அப்போ இதில் என்ன வரும்? 4C3 × 4C3. 4C3ங்கிறது 4, இதுவும் 4C3ங்கிறது 4, அப்போ 16 ஆயிரும். அடுத்தது 3C3. 3C3னா 1, 3C3னா 1, 1 × 1 1 ஆயிரும். அப்போ 3C2 4C1. அதே மாதிரி 4C1 3C2. 4C1னா 4, 3C2னா 3, 3C1னாலும் 3, 3C2னாலும் 3. அப்போ 3 × 3 × 3 × 4 144. அடுத்தது 3C1 4C2, 4C2 3C1. 4C2னா 4 × 3 / 1 × 2 6ன்னு கிடைக்கும். 3C1னா 6ன்னு கிடைக்கும், 3C1னா 6 கிடைக்கும், 4C3னா 2னா 6 கிடைக்கும். அப்போ எல்லாத்தையும் பெருக்கினா உனக்கு 324. அப்போ எல்லாத்தையும் கூட்டினேன்னா 485 வழிகளில் அந்த விருந்திற்கு 6 பேரை அழைக்கலாம்.